நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கின மாதிரி காமிச்சிருப்பேன். அதை மேக் பண்ண ப்ராசஸ் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மேக்கரில் வந்துட்டு அந்த ஒரு பொட்டேட்டோவில் வந்து குச்சியை சொருகிட்டு அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மேக்கரில் வச்சு கரெக்டாக ஸ்ப்ரிங் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு உருளைக்கிழங்கு வந்து விரிச்சிட்டு அந்த குச்சியிலேயே சைடில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்காங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணினதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக பேனில் வச்சிடுறாங்க. அதை வந்து கரெக்டாக திருப்பி விட்டுக்கிறாங்க டீப் ஃப்ரை ஆகுறதுக்கு. டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு காரம் தேவையா இல்லை தேவை இல்லையான்றதை நம்ம அவங்ககிட்ட வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும். இப்போ ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பேப்பரில் வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரம் மசாலா போட சொல்லியிருந்தோம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே வந்துட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸை ஆட் பண்ண சொல்லியாச்சு. அதனால் அவங்க வந்து டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணிட்டாங்க. கூடயே அந்த மயோனஸை ஆட் பண்ண சொல்லிச்சு. அவங்க மயோனஸை ஆட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸுக்கு வர்சன்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்